டிகேவி ராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் வளரும் தமிழகம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இமான் சேகர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சொல்லுங்கள், கட்சியோட செயல்பாடுகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? வளரும் தமிழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு 5 ஆண்டு காலம் நிறைவடைய போகுது. இதில் இந்த கட்சியினுடைய சார்பில் முழு மூச்சாக பட்டியல் வெளியேற்றத்துக்கான தொடர்ந்து போராட்டம் மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் போராட்டம் பண்ணோம். திருச்சியில் பெரிய அளவுக்கு பண்ணோம், அடுத்து சென்னையில் பண்ணோம். தொடர்ந்து அதே நோக்கத்துக்காக தொடர்ந்து இந்த வளரும் தமிழகம் கட்சி களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு இயக்கங்கள் கொஞ்சம் தளர்ந்திருந்தாலும் நாங்கள் எடுத்த முடிவு தளராது தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் வரை போராடுவோம். அதற்காக எந்தெந்த கட்சிகளெல்லாம் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கிறதோ அந்த கட்சிகளுக்கு வருகின்ற 2026இல் நாம் ஆதரவாக இருப்போம், அவர்களுக்கு வாக்களிப்போம் என்ற நோக்கத்தில் எங்களுடைய அரசியல் பயணம் தொடர்கிறது. சிறப்பு சிறப்பு ஐயா. வருகின்ற தேர்தலை பற்றி சொன்னீங்க. அது அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வளரும் தமிழகம் கட்சி தேர்தல் நிலைப்பாடு எப்படி இருக்குது? எந்த மாதிரியான நடவடிக்கைகளை கையாள போகிறீங்க? நான் நன்றி மறப்பது நன்றல்லன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு தமிழ்நாட்டில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏற்கனவே நமக்கு பரிந்துரை பண்ணாங்க அரசாணை வெளியிடுவதற்காக. அந்த அடிப்படையில் நமக்கு தேவேந்திர குல வேளாளர்னு பரிந்துரை பண்ணி மாநில அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு, மாண்புமிகு மோடி அவர்களால் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. இது மிகவும் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. நம்முடைய அடுத்த கட்ட கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம். அதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு உறுதியளித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் மாநில அரசு பரிந்துரைத்தால் நாங்கள் உங்களுக்கு செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கிற காரணத்தினால் அந்த கூட்டணிக்கு தொடர்ந்து தேர்தல் பணியாற்றுவது என்ற முடிவுக்கு வளரும் தமிழகம் கட்சி வந்திருக்கிறது. நிச்சயமாயா, அது மாதிரி ஒரு கூட்டணி நிலைப்பாடு அமையும் போது தாங்கள் சார்ந்த வளரும் தமிழகம் கட்சிக்கு அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. அதற்கான ஒரு சமிக்கை கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு தொகுதியில் தீவிரமாக நாங்கள் 3 மாதமாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த தொகுதியிலேருந்து அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து எங்களுடைய கட்சி ஒரு உறுப்பினராவது சட்டமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயமாக வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து பட்டியல் மாற்றம் குறித்து ஒரு கருத்தை சொன்னீங்க. நீங்கள் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் போன்ற நிகழ்வுகளை நடத்தியிருந்தீர்கள். அந்த வகையில் அந்த பட்டியல் மாற்றம் குறித்த இதில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறதோ? பல்வேறு இயக்கங்கள் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதாக தான் தெரியுது. ஆனால் நாங்கள் அந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேற்றும் அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அரசியல் சூழ்நிலை வர்றதுனால கூட்டணி மாறி போவதற்கான சில இயக்கங்கள் மாறி போகிறது என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் இயக்கம் நடத்துவர்களும் சில கட்சிகளும் இந்த கோரிக்கைக்கு கொஞ்சம் தொய்வாகத்தான் இருக்கிறதாக தெரிகிறது. நாங்கள் ஆனால் அந்த ஒரே கோரிக்கையில் உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அரசியல் கட்சிகளில் தான் நம்ம பேசணும், போராடணும். போராட்டம் என்பது தான் ஒரு வெற்றியை தேடித்தரும். அரசாணை வெளியிடுவதற்கு நடத்திய போராட்டங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பட்டியல் வெளியேற்றத்துக்கான போராட்டம் இந்த இயக்கங்கள் கட்சிகள் கொஞ்சம் தளர்வாகவே தெரியுது. அதனால தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. அவங்க மற்றொரு கோரிக்கையை தேடி போயிட்டுருக்காங்க. இந்த உள்ஒதுக்கீடு வந்த பிரச்சனையில் கையில் எடுத்து அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. நமக்கு நிரந்தரமானது பட்டியல் வெளியேற்றம் தான்.
பட்டியல் வெளியேற்றம் கிடச்சிருச்சுன்னா உள்ஒதுக்கீடை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. நமக்கு வந்து நாம் ஏற்கனவே இருந்த பிசி பட்டியலில் நம்ம உள் ஒதுக்கீடுடன் கூடிய ஒரு கோரிக்கையை நோக்கி நாம் போராட வேண்டும். அந்த கோரிக்கை யார் செய்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அந்த கட்சிகளை நாம் வர தேர்தலில் ஆதரிக்க வேண்டும். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமாக இந்த பட்டியல் மாற்றம் குறித்து ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார். அதே போல் சமீபத்தில் தேனியில் பார்த்தீங்கன்னா பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களையும் திணறடித்திருக்கிறார். அவருடைய அந்த செயலை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? அது நம்மளுடைய கோரிக்கையுடைய ஒரு முன்னேற்றத்தில் ஒரு படிக்கட்டு தான் சொல்லணும். அதை வந்து நம்ம ஏன்னா பல்வேறு இயக்கங்கள் நம்மளை வந்து கண்டும் காணாமல் இருக்கிற பொழுது நாம் தமிழர் கட்சி அதை வந்து முறையாக எடுத்துக்கிட்டு போகிறது, அதுக்கான போராடுவது, தீர்மானம் நிறைவேற்றதெல்லாம் பாராட்டுக்குரியது. அவர்கள் மேலும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் வரவேற்போம். வளரும் தமிழர் கட்சி மனதார வரவேற்கிறது. ஆளுகின்ற திமுக இப்போ மற்ற கட்சிகள்லாம் நம்ம சொல்லி இப்போ நாம் தமிழர் கையில் எடுத்திருக்காங்க. அது மாதிரி அடுத்த சின்ன சின்ன அமைப்புகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிற சமூக அமைப்புகள் கூட பேச ஆரம்பித்து விட்டன. இந்த சூழ்நிலையில் ஆளும் திமுக அரசு இது குறித்து மௌனம் காப்பது ஏன்? இது பற்றி எந்த விதமான ஒரு அணுகுமுறையும் இல்லை. அந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த மக்களுடைய வாக்கை வேற வகையில் வாங்கலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது வந்து அதனால தான் வந்து அவங்க இந்த கோரிக்கையை அவர்கள் வந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்கான எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை. மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கான பரிந்துரையை தமிழ்நாடு அரசு செய்யுங்கள் என்று 3 முறை அவர்கள் அங்கிருந்து தாக்கீது அனுப்பியிருக்கிறார்கள். அந்த 3 தாக்கீதுகளுக்கும் இவர் பதில் அனுப்பவே இல்லை. என்ன நினைக்கிறார் என்றால் தேவேந்திர குல வேளாளருடைய வாக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதை கருதுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது தேர்தல் அரசியல் என்பதே சாராயம், பணம் இப்படிப்பட்ட குறுக்கு வழியில் சென்று வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்களே தவிர இந்த 1 கோடி தேவேந்திர குல வேளாளருடைய வாக்கை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. எனவே வருகின்ற 2026இல் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை தேவேந்திர குல வேளாளர்கள் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும். நம்மை புறக்கணிப்பவர்களை, நம்முடைய கோரிக்கையை புறக்கணிப்பவர்களை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை கண்டிப்பாக நாம் நிறைவேற்றக்கூடாது என்பதை வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பாஜக மத்தியில் ஆளுகிறது, மாநிலத்தில் திமுக. மத்திய அரசு மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று தோன்றவில்லை அவங்களுக்கு? பொதுவாகவே திமுக அரசும் மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசும் எல்லா கொள்கையிலும் எதிரும் புதிருமாக இருக்கின்றார்கள். எல்லா பிரச்சனையிலும், அது ஆளுநர் பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளில் எதிரும் புதிருமாக இருக்கிற காரணத்தினால் எந்த விதமான கேள்விகளுக்கும் மாநில அரசு செவிசாய்க்கவில்லை. அதை போலதான் தேவேந்திர குல வேளாளருடைய பட்டியல் வெளியேற்றத்துக்கான கோரிக்கையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செவிசாய்க்கவில்லை என்பது என்னுடைய கருத்து, எங்கள் கட்சியினுடைய கருத்தும் அதுதான். அதே மாதிரி எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் இந்த பட்டியல் மாற்றத்தை வென்றெடுக்கலாம் அப்படின்றது வளர்ந்த தமிழக கட்சி ஏதாவது ஒரு கருத்து வச்சிருக்காங்க? பொதுவாகவே வந்து வாக்கு வங்கி அரசியல் வைத்துத்தான் இங்கு கோரிக்கைகள் நிறைவேறுகின்றன. அப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் ஒற்றை தலைமையின் கீழ் திரளாத வரை இப்படிப்பட்ட கோரிக்கைகளை இந்த அரசுகள் செவிசாய்க்காது. உலகம் பூராவும் நடந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ரஷ்ய போராட்டமாக இருந்தாலும் சரி, அது லெனினுடைய தலைமையிலே நடந்தது. அதுபோல் இன்னைக்கு ஈழத்தில் நடந்த போராட்டம் தற்காலிகமாக பின்னடைவை சந்தித்தாலும் கூட ஒற்றை தலைவர் மாண்புமிகு பிரபாகரன் அவருடைய தலைமையிலே நடந்தது. இப்படி கோச்சிமின் தலைமையிலே அந்த போராட்டம் நடந்தது. ஏன் சர்வாதிகாரி என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியினுடைய அதிபராக இருந்த
ஹிட்லர் கூட ஒற்றை தலைமை இருந்ததனால தான் அவர்கள் 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கினார்கள். அதுக்கு காரணம் ஒற்றை தலைமை. தலைமையின் கீழ் இருக்கின்ற மக்கள் வெள்ளத்தை வைத்துத்தான், மக்கள் கூட்டத்தை வைத்துதான் நாம் எதிரிகளை நாம் களமாட முடியும். களமாடினால்தான் எதிரிகள் பயப்படுவார்கள். நாம் எதிர்காலத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒற்றை தலைமையின் கீழ் நாம் இயங்க வேண்டும். அப்படி ஒரு அதிரடியான அரசியலை ஒருங்கிணைக்காமல் நாம் எதிர்காலத்தில் பட்டியல் வெளியேற்றம் கிடைத்தாலும் கூட அடுத்து வருகின்ற அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நம் மக்கள் ஒன்றிணைய வேண்டும். இன்றைக்கு சிதறி கிடக்கிறார்கள். அடித்த மாங்காய் சிதறுவதை போல சிதறி கிடக்கிறார்கள். சிதறி கடந்தால் பசுக்களை போல் சிதறி கடந்தால் சிங்கங்கள் வேட்டையாடிவிடும். எனவே பசுக்களாக இருந்தாலும் கூட நாம் ஒன்றாக இணைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒற்றுமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகவும் குறைவான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ்நாட்டில் ஒற்றை தலைமையின் கீழ் வர வேண்டும். அப்படி ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் வந்தால்தான் நாம் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாம் போக முடியும், கோரிக்கைகளை வெல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒற்றை தலைமை ஒருவேளை யார் தலைமையில் அமைந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று ஏதாவது எண்ணம் இருக்கிறது? தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசியல் தலைமை என்பது பல பந்தய குதிரைகளைப் போல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த குதிரை வேகமாக இந்த களத்தில் ஓடுகிறதோ அந்த குதிரை தான் ஒற்றை தலைமையை அமைக்கும். இருக்கின்ற தலைவர்கள் வேகமாக ஓட வேண்டும். அதன் காரணமாகத்தான் வளரும் தமிழகம் கட்சியும் எங்களுடைய தலைமையும் வேகமாக ஓடுகிறது. கண்டிப்பாக நாங்கள் அந்த ஒற்றுமையை உருவாக்கும் என்ற நம்பிக்கை வளரும் தமிழகம் கட்சிக்கு இருக்கிறது. நிச்சயமையா. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் சார்ந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய டிகேவி ராஜாஸ் ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி உங்களுடைய ஒத்துழைப்பு. நன்றி.